பிரதர், அடுத்த கேள்வி உங்களுக்கு. கேளுங்க. அக்கினி அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்டா? ஆமா, உண்டு. அக்கினி அபிஷேகங்கிறது உண்டு. எப்படி பிரதர் அது? அது எப்படின்னா, அதாவது இப்போ நம்ம நெருப்பு பற்றி எரிகிறத பாக்குறோம். இது நம்மளால உண்டாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு அக்கினி. ஆமா. ஆனா ஆண்டவர்கிட்ட உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு அக்கினி, அதுதான் தெய்வீக அக்கினி. அது தேவனுடைய அக்கினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இல்ல, அது இப்ப பார்க்க முடியுமா? இல்ல, அந்த காலத்துல மோசேக்கு அந்த முட்செடியில ஒரு அக்கினி பற்றி எரிஞ்சது. அது நம்ம பழைய ஏற்பாட்டுல படிச்சிருக்கோம். பழைய ஏற்பாட்டுலயும் அக்கினி கிரியை. ஆனா இப்போ அது அட் பிரசன்ட்ல அந்த அக்கினி அபிஷேகம் இறங்குறத நம்ம நேரடியா பார்க்க முடியுமா? நேரடியா பார்க்க முடியும். இப்போ அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, இத காரியத்தை குறித்து ஆழ்ந்த சத்தியம் வெளிப்பாடு பெற்றா மட்டும்தான் இதை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா பாருங்க, மல்கியா 2:7 என்ன சொல்லுதுன்னா, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இப்படி ஆசாரியர்கள்ட்ட அப்போஸ்தலர்கள்ட்ட அந்த அனுபவம் உண்டு இருக்கு. இன்னைக்கும் அது கிரியை செய்தா இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி கிரியை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 39:3 சங்கீதம் 39:3 தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் தியானிக்கையில் அக்கினி மூழ்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ தாவீது அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தார். தாவீது கொம்பு அபிஷேகம். 1 சாமுவேல் 10:1 சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பியை எடுத்துட்டு சவுல அபிஷேகம் பண்ணாரு. குப்பி. ஆனா பாருங்க, அது இது 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்துட்டு தாவீதை அபிஷேகம் பண்ணாரு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அதே தவுல் விழுந்து போனவன் எந்திரிக்க முடியல, அவன் அபிஷேகம் அப்படி. ஆனா தாவீது விழுந்தாரு, ஆனா விழுந்தாலும் எந்திரிச்சிட்டாரு. பாவத்துக்கு ஒரு தண்டனை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் எனக்கு பிரியமானவன், அவனுக்கு விசேஷத்த ஒரு அழைப்பு, கொம்பு தவிரம். அதான் இன்னைக்கு 2 விதமான அபிஷேகங்கள் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னு மகிமேன் அபிஷேகம், இன்னொன்னு அக்கினி அபிஷேகம். ஆழ்ந்த சத்தியம் உள்ளவர்கள், கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் தான் இதை அறிய முடியும். கேட்டீங்களா? அப்போ எப்படின்னா, லூக்கா 3:16 யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவிங்கிறது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமா கொட்டேஷன் எதுவும் கிடையாது. பரிசுத்த ஆவி ரெண்டும் ஒண்ணுதான், ஆண்டவருடைய வல்லமையின் தன்மை தான். பரிசுத்த ஆவிங்கிறது தேவனுடைய மகிமையை குறிப்பிடுது. அக்கினிங்கிறது தேவனுடைய அக்கினியை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எப்படி அக்கினியா இறங்கி வந்தாரோ அந்த அக்கினியை அது என்ன செய்யுது குறிப்பிடுது. சீனாய் மலையில இறங்கி வந்தாரு. மோசைக்கு முட்செடியில, நீங்க சொன்ன மாதிரி முட்செடியில அவரு தரிசனம் கொடுத்தாரு. பாருங்க, இப்போ இது இவரு மூலமா சொல்றாரு. யாரு? யோவான் ஸ்நானன் மூலமா சொல்றாரு. இயேசு வரும்போது யோவான் ஸ்நானன் இருக்காரு. அப்படின்னு சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஜலத்துல மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் இயேசு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அக்கினி அபிஷேகம் வந்துட்டு சீசர்களிடத்துல வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்த போது அங்க என்ன வந்தது? அக்கினிமயமான நாவுகள் இறங்கி அவங்க மேல நாவுகள் இறங்கி வந்தது. நம்ம படிக்கும் வேதத்துல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது, சரியான பதில். வேதத்தை நல்லா நம்ம படிச்சு தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். பார்த்துக்கிறோம். அக்கினி என்ன செய்யுது? 2 நாளாகமம் 7:1 சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது பாருங்க, அக்கினி இறங்கி வந்தது. சாலமோன் ஆலயத்தை பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி கிரியை செஞ்சது. தேவன் அவங்களுடைய ஆலயத்தை மகிமையினாலும் அக்கினியினாலும் நிரப்பினாரு. அடுத்து நீங்க நம்ம பாக்குறோம் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 ராஜாக்கள் 13:20 எலிசா மரணம் அடைஞ்சிட்டாரு. எலிசா தீர்க்கதரிசி, அவன் கல்லறையில் மேல இன்னொரு ஆளை கொண்டு டெட் பாடியை கொண்டு போடும்போது அது என்ன செஞ்சது? உயிர் அடைஞ்சது. இது ஒரு வெளிப்பாடு. அவருடைய எலும்புக்குள்ள அந்த அக்கினி அபிஷேகம் இருந்தது. அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியின் வல்லமை அந்த அக்கினிக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது. அதனாலதான் அந்த மரிச்சு போன அந்த மனுஷன் என்ன பண்ணான்? உயிர் அடைஞ்சான். புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, சவுல ஆண்டவர் பவுலா மாத்தினாரு. அவன் எப்படி இருந்தான்? அந்த காலங்களில் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், இவர்கள் இயேசுவுக்கு எதிர்த்து நின்னாங்க.
அவர் நான் தான்ப்பா அங்கிருந்து வந்தேன், தேவனிடத்துல இருந்து வந்திருக்கேன், நான் தான் அவரு அப்படின்னு சொல்லியுமே அவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அப்போ பாருங்க, சவுல் சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவன் வந்து பரிசேயர் சதுசேயர் அவங்க வேத பாரகர் கமாலியல்கிட்ட என்ன செஞ்சான், நிறைய யூத மார்க்கத்தை கற்று தேர்ந்தவனா இருந்தான், ஒரு பெரிய படிப்பாளி அவன். ஆனாலும் பாருங்க, அவன் அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்தாபனங்கள் ஒவ்வொரு கொள்கைகளை வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்யற, ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு இதுதான் சரின்னு சொல்ற கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதே போல ஒரு ஸ்தாபன கோட்பாடுல ஒரு உபதேசத்துல சவுல் இருந்தான். அவன் வந்து சபையை துன்பப்படுத்துறதுக்காக பிரதான ஆசாரியர்கிட்ட கடிதங்களை நிருபங்களை பெற்றுக்கிட்டு சபையை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துவதற்காக தமஸ்குங்கிற வழியில போயிட்டு இருக்கான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இது நடந்தது எந்த வருஷம்னா கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 58ஆம் வருஷம். அப்போ அவன் போகும்போது ஆண்டவர் அவன் என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். வானத்திலிருந்து ஒரு பேர் ஒளி அவன் மேல விழுது, சவுல் மேல விழுது. அந்த அக்கினி ஸ்தம்பம் வந்து சவுல் மேல விழுந்த உடனே அவன் அப்படியே என்ன பண்ணிடுறான், கீழே குப்புற விழுந்ததுதான். அப்போ பரிசுத்தமுள்ள தேவன் இயேசு முதல்ல இந்த பூமிக்கு வராதுக்கு முன்னாடி அவர் பிதாவா இருந்தார். யெகோவா தேவன் என்று அழைக்கப்பட்ட பிதாவா இருந்தார். அந்த பிதா அவரு தான் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு இயேசுவா இந்த பூமியில வெளிப்பட்டார். பழையபடி அவர் உயிர் தெழுந்து மேல போய் மனிதர்களுக்கு அப்போஸ்தலர் காலத்துல வரங்கள் எல்லாம் அழிச்சு என்ன பண்ணாரு, ஆண்டவர் அப்படி ஆவியானவரா கிரியை செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற காலகட்டத்துல சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவன் தமஸ்கிட்டு போயிருக்கும் போது அவனை சந்திச்சார். அவன் அந்த ஒளியின் மகிமையினால தாங்க முடியாம கீழே விழுந்தான். அப்போ ஆண்டவரே நீர் யார் அப்படின்னா, அவன் கண்ணு குருடாயிற்று. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமோ அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவனை கையிலாக கொடுத்து என்ன செஞ்சாங்க, மேலே தூக்குனாங்க. அப்புறம் அனனியா கிட்ட போய் சொல்றாரு, போய் அனனியாவுக்கும் வெளிப்படுத்தி சொல்றாரு. அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணோன்னு இந்த மீன் செதில்கள் போனது என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு. நிறைய பேர் இதை தப்பா கூட என்ன செய்யறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அவனுக்கு வந்து வியாதி கண்ணல, அப்படி கிடையவே கிடையாது. எங்கேயாவது வியாதின்னு பைபிள் இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த அக்கினி ஸ்தம்பத்துக்கு முன்னாடி அவனால பாவியான மனுஷன் என்ன செய்ய முடியாது, ஒரு முள்ளு கொடுத்துருக்கு, நிக்க முடியாது. கேட்டீங்களா? முள்ளுங்கிறது வேற, அது அவனுடைய பலகீனத்தை குறிச்சு அத ஆண்டவர் சொல்லிட்டார்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் என்ன செய்யும், பூரணமா விளங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எல்லா மனுஷனுக்கும் ஏற்பட்டது, உங்களுக்கும் ஏற்பட்டது, எனக்கும் ஏற்பட்டது. சிலது ஆண்டவர் அனுபவிப்பாரு, சில பலகீனங்களை நம்மளை மேன்மைப்படுத்துவோம், பெருமைப்படுத்துவோம், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அது என்ன செய்வாரு, அதை சில இதை ஆண்டவர் அனுமதிப்பாரு. நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் சிலதுக்கு பதில் கிடைக்கும், சிலதுக்கு என்ன செய்யாது, பதில் கிடைக்காது. கேட்டீங்களா? அப்படி அவன் அதுக்கப்புறம் அவன் வனாந்திர அனுபவங்களை பெற்றான். எங்க அரபி தேசத்துல உட்கார்ந்து வரங்களை பெற்று, அதுக்கு எடுத்த உடனே எல்லா கிஃப்டும் உடனே அவனுக்கு கொடுக்கல ஆண்டவர், எல்லா வரங்களையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவனை அக்கினினால நிரப்பி அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு வரங்களை கொடுத்தாரு. வல்லமையான ஒரு ஊழியக்காரனை மாத்தினாரு. அந்த சவுல் அக்கினினால என்ன செஞ்சாரு, நிரப்பப்பட்டார். இன்னைக்கு அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள அது கிரியை செய்கிறதா இருக்கு. 2 பேதுரு நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பேதுரு சொல்றாரு, உங்கள் முன் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்க ஏதோ புதுமை என்று நினைக்காதிருங்க, கிறிஸ்துவன் வல்லமை வெளிப்படும் பொருட்டா அந்த காரியம் சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரணும். கேட்டீங்களா? இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அக்கினி அபிஷேகம் வந்து கடைசியில வந்து நியாய தீர்ப்பு நாளுக்குங்கிறது கிடையாது. நியாய தீர்ப்பு நாள்ல தான் அக்கினியை கொண்டு வருவார்னு சிலவர்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க உலக ஞானத்துல பிரசங்கம் பண்றாங்க. வேதம் என்ன சொல்றதுன்னா, அந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக அது பைத்தியமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து வந்து ஒரு சாதாரண இந்த சுவிசேஷத்தினால தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய ஆட்களை என்ன செய்யறாரு, தேர்வு செய்கிறார். அதுதான் உண்மை. ஆகாதன்னி தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு என்ன செஞ்சிட்டு, மூளைக்கல் ஆயிற்று. அதே போல இந்த சாதாரண ஒரு இழிவான ஒரு சுவிசேஷத்தினால, எளிய சுவிசேஷத்தினால ஆண்டவர் தனக்கென்று அநேக கூட்டங்களை அவர் என்ன செய்யறாரு, பரலோகத்திற்கென்று எடுக்கிற தேர்வு செய்கிறார். அதுதான் உண்மை. இப்போ அந்த கேள்வியில பிரதர் தொடர்ச்சியா என்னன்னா, நியாய தீர்ப்பு நாளில் தான் அத சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த நான் கேட்கும்னாலே அந்த கேள்வி சொல்லிட்டீங்க. சரி, என்னப்பா அடுத்த கேள்வி. அந்த நான் சில கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனா நீங்க அந்த கேள்விக்குள்ளேயே அந்த கேள்வியை வச்சிருக்கீங்க. பரவாயில்ல.
இப்போ அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ம், அக்கினி எப்படி கிரியை செய்தது? ம், அந்த அக்கினி எப்படி கிரியை செய்தது? ம், அக்கினி அபிஷேகம் அப்போது இருந்ததா? ம். தற்போது புதிய ஏற்பாடு காலத்தில் அக்கினி எப்படி கிரியை செய்கிறது? அதையும் நீங்க மேற்கோள் காட்டுனீங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். பழைய ஏற்பாடு காலத்துல எப்படி அந்த அக்கினி கிரியை செஞ்சது, ம், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ம், தாவீதுக்குள்ள எப்படி அது செயல்பட்டுச்சு, ம், இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் மூலமா எப்படி வந்தது, ம், சவுல ஆண்டவர் எப்படி தொட்டு பவுலா மாற்றினாரு, ம். எல்லா காரியங்களையும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதற்கான விளக்கத்தை நான் சொல்லிருக்கீங்க. கொடுத்துட்டேன். சரி, அப்போ ஆ. இப்போ அக்கினி அபிஷேகத்தை பெறணும்னா அது என்ன, எப்படி, என்ன செய்யணும்? அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ம், அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள வரணும். ம், தேவனானவர் சபையில வேதம் சொல்லுகிறது, ம், முதலாவது சபையில அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், குணமாக்கும் வரங்கள், பற்பல பாசைகளை பேசுதல், இதையெல்லாம் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ம், 9 வகை வரங்களை குறித்து வேதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ம், அப்போ இதை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் இதை ஆண்டவர் எதுக்காக அந்த வரங்களை கொடுத்துருக்காருன்னா, ம், நம்ம அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, ம், இல்லை நம்மளை பெருமைப்படுத்தி கொள்வதற்கோ, ம், வேற மேன்மைப்படுத்தி கொள்வதற்கோ எதுக்கோ அல்ல. ம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணதுக்கும், ம், அவர் சிந்தின ரத்தத்துக்கும், ம், நிறைய அதுக்கு ஜனங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில மரிச்சாரு, ரத்தம் சிந்தினாரு. அவருக்கு வேண்டியது ஆத்துமாக்கள் வேணும். ஐயோ, நான் படைச்ச மனுஷன் வீணா போயிடக்கூடாது. நான் தான் உண்மையா ஆதாம் ஏவாளை படைச்சேன், அவன் பாவத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டான், விழுந்து போயிட்டான். அவன் மூலமா மனுக்குலமே பாவத்துக்குள்ள வந்துட்டு அவனுக்கு மீட்பே கிடையாது. அந்த மீட்பை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். நான் ரத்தத்தை சிந்தினேன். அந்த நான் சிந்தின ஒரு சொட்டு ரத்தம் கூட வீண் போகக்கூடாது, எல்லாருமே மனம் திரும்பணும் ம், அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வரங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்காரு. அப்போ இந்த அக்கினி அபிஷேகமும், இந்த அக்கினி அபிஷேகத்தை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, ம், விழுந்து போன தூதர்களை நம்ம மேற்கொள்ளணும்னா, ம், அழிக்கணும்னா, அக்கினி அபிஷேகம் நமக்கு கண்டிப்பா ம், அவசியமா இருக்குது. ம், நான் ஒரு பிரபல போதகர் ஒருத்தர், ம், பெந்தைகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவர் தான். ம், அவர் நிறைய இடங்களுக்கு பிசாசெல்லாம் துரத்திருக்காரு, இது பண்ணியிருக்காரு. ஆனா திடீர்னு அவர் வீட்டுல அவருடைய மகளையே அது என்ன செஞ்சுட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டு, ம், அவருக்குள்ள என்னன்னா அந்த மகிமையின் அபிஷேகம் தான் இருந்தது, ம், அக்கினி கிடையாது. அப்போ நான் ஒரு நண்பர் மூலமா கேள்விப்பட்டு அவரை அவரு நீங்க போய் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போனார். ம், அப்போ பார்க்கும்போது ரொம்ப கவலையோடு இருந்தார். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், நிறைய இடங்களுக்கெல்லாம் நான் போகிறேன், ம், ஆனால் எனக்கே இப்படி இந்த மாதிரி ஆயிட்டே, நிறைய பிசாசுகள்லாம் நான் துரத்திருக்கேன், இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னார். ம், அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்டர் நீங்கள்லாம் அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த அக்கினியின் அனுபவங்களை குறித்து நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என் சாட்சியின் புஸ்தகத்தை அவர் கொடுத்தேன். ம், அதை படித்தார். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னார். ம். இப்போ திடீர்னு அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது ம், பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி, ஒரு சர்ப்பத்தின் ஆவி, ம், அது ஒரு டெப்ரெஷனை கொண்டு வந்துருது. ம், அந்த தலைப்பகுதிக்குள்ள நரம்பை வீக் பண்ணி ம், திடீர்னு ஒரு +2 முடிச்ச பிள்ளைக்கு ம், திடீர்னு அது என்ன, அதாவது சுகவீனமா சுகர்லாம் வந்துட்டான். ம். நைட்டு தூக்கமே பிடிக்காதான். டிப்ரெஷன் வந்தாலே டெப்ரெஷன், நம்ம நைட்டு தூக்கமே பிடிக்காதான். ம், அப்போ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமா இருந்தாங்க. ம், அதுக்கப்புறம் நான் போய் 2 தடவை முதல்ல தலையில கை வச்சு விழுந்துட்டு கீழே, ம், 2வது தடவை ஜெபம் பண்ணும்போதும் விழுந்துச்சு. இப்போ 2வது தடவை கிளியர் ஆயிட்டு, அது ம். டெலிவரன்ஸ் ஆயிட்டு, விடுதலை ஆயிட்டு. ஆமென். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்களுக்காக ம், அவங்க தண்ணியில் ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க, வீடு ஃபுல்லாக தெளிச்சாங்க. அப்புறம் அவங்க கல்லூரிக்கே அட்மிஷன் போட முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. ஒரு மாதம் கழித்து அவர் சாட்சி சொன்னார். ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் சாட்சி சொன்னார். இந்த மாதிரி என் மகளுக்கு இப்படி இருந்தது பிரச்சனை, ஆனால் நான் காலேஜுக்கே அட்மிஷன் போடக்கூடாத சூழ்நிலையில் இருந்தேன். ம், ஆனால் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஒரு விடுதலையின் அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருந்ததை உடனே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். Praise Lord. இது மூலமா நான் பெருமைப்படக்கூடாது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். மகிமைப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஆமென் brother. அப்போ அந்த அக்கினி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ம், பாவ அறிக்கை பண்ணணும். பாவ அறிக்கை பண்ணி நம்ம அதிகப்படியாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இது தாரும் அப்படின்னு சொல்லி ம், நம்மளை அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களோ ம், அதே காரியங்களை நம்ம செய்யணும். அப்போஸ்தலர் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது ம், நிறைய காரியங்கள் இருக்குது. அது நல்லா படித்து நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்பேற்பட்ட நல்ல அபிஷேகத்தை அனுபவத்தை பெற்றவங்களோடு நம்ம சேர்ந்து இணைஞ்சு ஜெபிக்கணும். ம், அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உண்மையை வெளிப்படுத்தும், எனக்கு வெளிப்பாடு தாரு ஆண்டவரே. மனுஷன் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நீர் என்ன சொல்றீரோ அதை நான் கேட்கேன். உண்மையான வெளிப்படுத்தலை எனக்கு தாரும், சத்தியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினால் நிறைப்பார். முதல்ல நமக்கு பதில் கிடைக்காது, பதில் கிடைக்காத மாதிரி இருக்கணும். தொடர்ந்து விடாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். பாருங்க, யாக்கோபு போராடி என்ன பண்ணான்,
மேற்கொண்டான். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணா பெற்றுக்கொண்டான். நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம போராடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மேன்மையான வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பாரு. உண்மையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் பூர்ண விடுதலை கொடுப்பாரு. அக்கினினாலும் வல்லமையினாலும் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பாரு. ஆமென். தேங்க்யூ பிரதர். நன்றி. அடுத்த இதுல பார்ப்போம். ரைட். தேங்க்யூ.